மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இன்றைக்கி ஒரு சிறப்பான செய்தியோடு நான் உங்களோட பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். சமீபத்தில் நமது யூபிஎஸ்சி தேர்வாணையம், அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய தேர்வாணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான செய்தியை உங்களுடன் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சூழலில் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு பெற்றோர்களும் மாணவர்களும் எந்த காலேஜ் சேரலாம், என்ன படிக்கலான்றதில் ரொம்ப ஆர்வமாக தேடல் அதிகமாக இருந்துகிட்ருக்காங்க. அது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பல காணொலியில் நானும் சொல்லியிருக்கிறேன், இதுதான் உங்களுடைய நுழைவு வாயில்னு சொல்லிட்டு உங்களுடைய கரியருக்கான ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடியது +2 மார்க்ஸ் அண்ட் கெட்டிங் இன் டு த காலேஜஸ். நிறைய தேடல்கள் இருக்கும். மருத்துவம் பார்த்துருப்பீங்க, இன்ஜினியரிங் பார்த்துருப்பீங்க, அக்ரிகல்ச்சர் பார்த்துருப்பீங்க, தென் பேராலைடு கோர்சஸ், ஹெல்த் கோர்சஸ், இதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வரப்பிரசாதமாக இன்றைக்கி வந்திருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா நமது யூபிஎஸ்சி அறிவிச்சிருக்கக்கூடிய என்டிஏ எக்ஸாம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க என்டிஏ எக்ஸாம்னான்னு சொல்லிட்டு? நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி. தமிழ்நாட்டுக்கே ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு கோர்ஸ்னு கூட என்னால் சொல்ல முடியும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் வலுவான இளைஞர்களை உருவாக்கக்கூடிய தேசமாக தான் நம்ம தமிழ் தேசம் இருக்கிறது, நம்ம தமிழ்நாடு முக்கியமாக இருக்குது. ஏன்னா நம்ம கல்வியே பார்த்தோம்னா நம்ம மாணவர்களுக்கான எல்லா இன்புட்ஸையும் சேர்த்து கொடுத்து ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸை தான் உருவாக்கி மாணவர்களை உருவாக்குற சூழலில் இருந்துகிட்ருக்கு. இதை சரியாக பயன்படுத்துறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் என்டிஏன்னு சொல்லக்கூடியது, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி. இப்போ மருத்துவம் போல, இன்ஜினியரிங் போல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போல எனக்கு இந்த தேசத்தின் மேல் அளவு கடந்த பற்று இருக்கிறது. தேசத்தை காப்பதற்கான ஆர்வம் என்னிடம் இருக்கிறது. என் தந்தை ஒரு தேசத்தில் ஒரு பாதுகாப்பு படையிலிருந்து பணியாற்றியவர். அவருடைய ஒரு உயரிய பதவிக்கு நான் போக வேண்டும். அதுபோல் ஆண்களும் பெண்களும் எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? என்டிஏ எக்ஸாமை எழுதணும். ஏன்னா இப்போ தான் கால்ஃபர் வந்திருக்கு. 15ஆம் தேதி மே மாதம் 2024 கால்ஃபர் வந்தாச்சு. பரீட்சை எப்போ வைக்க போகிறாங்க? செப்டம்பர் மாதம் தேர்வு நடக்க போகுது. இந்த தேர்வு நடக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது? வழியே போகிறதுக்கு இல்லாமல் தவிர்த்து இருக்கக்கூடிய மாணவர்கள், நல்ல உடல் நலமும் ஆரோக்கியமான சிந்தனையும் நாட்டை காக்க வேண்டிய எண்ணமும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாயம் இது ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம். நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி என்ட்ரன்ஸ் நடத்துகிற அந்த என்டிஏ தேர்வு நடத்தக்கூடிய இடத்த நாம் பயன்படுத்திக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. நீங்கள் அதுக்கு முதலாவதாக செய்யக்கூடிய வேலை என்ன? யூபிஎஸ்சி ஆன்லைன் போயிட்டு அந்த வெப்சைட்டில் நம்மளுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். என்டிஏக்கான அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். நீங்கள் என்டிஏக்கான அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்ட பிறகு சும்மா அமைதியாக இருந்தால் போதாது. அந்த கோர்ஸுக்கான ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கணும். 2 கட்டமாக நடக்கும். ஒன்று ரிட்டன் டெஸ்ட், இன்னொன்று பார்த்தோம்னா இன்டர்வியூ ப்ராசஸ். இந்த 2த்துலையும் பாஸ் பண்ணோம்னா உங்கள் வாழ்க்கை அன்றுடன் மிக மிக பெரிய இடத்திற்கு, உச்சத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டு விடுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரல்ஸ், அட்மிரல்ஸ், ஏர் சீஃப் மார்ஷல்ஸ் இவங்கெல்லாம் எங்கேருந்து உருவாகியிருக்காங்கன்னா என்டிஏ மூலமாக உள்ளே போனவங்க தான். சார், இந்த என்டிஏ போகிறதுக்கு எனக்கான கல்வி தகுதி எனக்கு என்ன வேணும்? ஒன்றுமே இல்லை, +2 முடிச்சிருந்தால் போதுமானது. +2ல் முதல் வகுப்பில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா போதுமானது. எந்த துறையை சார்ந்த மாணவர்களும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது என்ன சார், எந்த துறை? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கலாம், பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. ஆனால் அங்கே வேரியேஷன்ஸ் இருக்குது. என்டிஏ என்பது பார்த்தோம்னா இட் இஸ் டிவைடட் இன்டு 3 டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் லைக் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஆர்மிக்கு பார்த்தோம்னா இட் இஸ் என் ஆஃப் தட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் ஓகே. வேறஸ் ஏர்ஃபோர்ஸ்லேயும் நேவிலையும் நீங்கள் உள்ளே போகணும்னா நீங்கள் எந்த குரூப் எடுத்து படிச்சிருக்கணும்? மேக்ஸும் ஃபிசிக்ஸும் எடுத்து படிச்சிருக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்க கன்ஃபியூஷன் என்னென்னா, அந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே என்டிஏ அனௌன்சஸ் 404 போஸ்ட், 404 போஸ்ட்னே அவன் சொல்லிடுறான். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, நான் படித்து இப்போ எக்ஸாம் எழுதி முடித்த உடனே நான் எங்கே போயிடுவேன்? வேலைக்கு போயிடுவேன் அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உண்டு. மத்திய அரசாங்கால் வழங்கக்கூடிய வேலை கட்டாயம் உங்களுக்கு உண்டு. எப்படின்னா, நீங்கள் என்டிஏ எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு, இன்டர்வியூவில் செலக்ட் ஆன பிறகு உங்களை 3 ஆண்டு காலம் பயிற்சி வகுப்பில் வச்சுருப்பாங்க. அந்த பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு
அந்த 3 துறையில் இருக்கக்கூடிய நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டங்களை கொடுத்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் கோச்சிங் ஆஃப்டர் கிளியரிங் யுவர் NDA அண்ட் வாட் யூ கால் த இன்டர்வியூ ப்ராசஸ். இப்போ இந்த 3 ஆண்டு காலம் நீங்கள் இருக்கும்போது உங்களை சும்மாவே அவங்க ட்ரைனிங் கொடுத்துட்ருக்க மாட்டாங்க. நீங்கள் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்கக்கூடிய ஒரு டிகிரிக்கு உங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருப்பாங்க. ஒரு BA டிகிரியோ BSc டிகிரியோ உங்கள் துறைக்கு தகுந்தவாறு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்து படிக்க வச்சுருப்பாங்க? JNU, டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி மூலமாக உங்களுக்கு அந்த டிகிரி உங்களுக்கு வழங்கப்படும். அதே வந்துட்டு ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, நேவியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிடெக் டிகிரி வழங்கக்கூடும். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நாம் இங்கே ஆர்ட்ஸ் காலேஜில் சேரலன்னு வருத்தப்பட்டு இருக்கிறோம், இன்ஜினியரிங் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுருக்கிறோம். ஆனால் இந்த எக்ஸாமை எழுதி முடித்து இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆனால் பயிற்சியும் கொடுக்குறாங்க, உங்களுக்கான டிகிரியும் கொடுக்குறாங்க. இந்த பயிற்சியும் டிகிரியும் முடித்த பிறகு தான் உங்களுடைய அந்த சஸ்பென்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்குது. நீங்கள் அந்த லெஃப்டினண்ட்டாக போயிட்டு எந்த துறையில் ஜாயின் பண்ணிடுவீங்க? நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையில் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிடுவீங்க. அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணக்கூடிய போது பார்த்தோம்னா உங்களுக்கு ஆரம்பத்திலே பேன்னு சொல்லக்கூடிய சம்பளம் எவ்வளோ கிடைக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 55,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும். அந்த 55,000 ரூபாய் 55,000 கூடிய சம்பளம் மிகப்பெரிய சம்பளம் நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் சர்வெண்ட்டாக இந்த தேசத்துக்காக பணியாற்ற போகிறீங்க என்பதை நீங்கள் மனசில் பெருமிதத்தோடு நிமிர்ந்து நேர்கொண்ட பார்வைன்ற மாதிரி இந்த உலகத்தை நீங்கள் சந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ ஒரு 12th முடித்த மாணவன் வழி தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் எனக்கு என்ன செய்கிறதுன்ற கேள்வி விட்டுருங்க. நீங்கள் இதுக்கு அப்ளிகேஷனை போட்டு எக்ஸாமுக்கு தயாராகுங்க. எக்ஸாமுக்கு தயாராகிட்டு நீங்கள் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு போனீங்கன்னா அரசே உங்களுடைய அந்த 3 ஆண்டு கால பயிற்சி, அதற்கு பிறகு ஓராண்டு கால கேடட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்மியில் பார்த்தோம்னா ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ் கேடட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு டேராடூனில் கொடுப்பாங்க. அதே போல் ஏர்ஃபோர்ஸுக்கு பார்த்தோம்னா பெங்களூரில் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கை எடுத்து முடித்த உடனே யூ வில் பி அப்பாயிண்டட் ஆஸ் ஏ கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ் வேர் இந்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி மாணவர்கள் ஒரு படிப்பு முடிச்சுட்டு வேலையை தேடுறது எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியும். பெற்றோர்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு புரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, நுழைவுத் தேர்வு இல்லாமல் ஒரு கோர்ஸை போயிட்டு சூஸ் பண்ணி படிச்சுட்டு நமக்கு வேலை கிடைக்கும், அதை வச்சு நம்ம பிழைப்பை நடத்திக்கலாம் அப்படின்ற எண்ணம் தயவு செஞ்சு மாணவர்களுக்கும் வேண்டாம், பெற்றோர்களுக்கும் வேண்டாம். இந்த தேர்வை எழுதி இவ்வளோ சக்ஸஸை கொண்டு வரணுன்னா கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு வேணும். உழைப்பை எப்படி சொல்கிறேன், அப்ளிகேஷன் போட்டோன்னா அமைதியாக இருக்கிறது கிடையாது. அப்ளிகேஷன் போட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ நாள் டைம் கிடைக்குது? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். எக்ஸாம் எப்போ வருது? செப்டம்பர் 1 வருது. அப்போ இந்த 3 மாதமும் நீங்கள் என்ன பண்ணணும்? கடுமையாக அந்த நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி எடுக்கணும். அதுக்கான நிறைய புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உங்களுடைய மெசேஜில் ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கலான்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் இன்டர்வியூ ப்ராசஸ், SSBன்னு சொல்லக்கூடிய இன்டர்வியூ எப்படி சந்திக்கிறது, எப்படி நம்ம அந்த துறையை தேர்ந்தெடுத்து அங்கே போகிறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். மறக்காமல் அப்ளிகேஷன் உடனே போயிட்டு அந்த UPSCன்ற வெப்சைட்டில் NDAN ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸேஷன் வந்துடுது. எப்படின்னா, டிஃபென்ஸில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்ட பிறகு நாட்டுக்காக உழைக்கிற ஒரு பக்கம், நாடு நம்மளை பாதுகாப்பது போல் நாம் நாட்டை பாதுகாக்கின்ற சந்தோஷம். நாடு நம்மளை மட்டும் பாதுகாக்கலை, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் மொத்தத்தையும் பாதுகாக்குது. நம்மளுக்கு 2 குழந்தைகள் இருந்தாலும் 2 குழந்தைகளுடைய கம்ப்ளீட் படிப்பு செலவை யார் ஏற்றுக்கிறா? டிஃபென்ஸ் குழந்தைங்களுடைய படிப்பு செலவை அரசு ஏற்றுக்குது. உங்களுடைய பயண செலவை யார் ஏற்றுக்கிறா? அரசு ஏற்றுக்குது. உங்களுக்கு அவ்வப்பொழுது நீங்கள் சாதிக்கக்கூடிய சாதனைக்கு ஏற்பவாறு உங்களுக்கு என்ன வழங்கப்படுது? உங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் வழங்கப்படுது. நீங்கள் கடைசியில் ஒரு பெரிய பதவியில் போகும்போது உங்களுடைய சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாயிலேருந்து 2.5 லட்ச ரூபாய் வரை நீங்கள் மாதத்துக்கான சம்பளத்தை உங்களால் வாங்க முடியும். அப்போ எது சிறந்ததுன்னு பார்க்குறீங்க பாரு. 12th முடிச்சுட்டு எனக்கு என்ன செய்கிறதுன்ற அந்த சந்தேகம் வரக்கூடாது. ஆர்வமிக்க இளைஞர்கள், வலிமை மிக்க இளைஞர்கள், தேசத்தை மேல் அன்பு வைத்திருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்த நாட்டை காக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரும் நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் சரி, உடனே போயிட்டு வெப்சைட்டில் பாருங்கள். வெப்சைட்டில் பார்த்து என்ன செய்கிறீங்க? அந்த கோர்ஸுக்கான அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி எக்ஸாமுக்கு தயாராகுங்க. வாழ்த்துக்கள்.